Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. This video only for Kerala State, no betting, no gambling. 24/7/2024 புதன்கிழமை 50-50 கம்பெனியோட ஃபோர்த் வீக் ஒரு சிறப்பான கேசிங்னு பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து ஃபோர்த் வீக் ரிசல்ட் வந்து 5885 போன வாரம் 272 வந்திருக்கு. எப்படி வந்துருக்குன்னு பார்த்து நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷன் புதன்கிழமைக்கு நான் அதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு வாங்க. லாஸ்ட்டு மந்த்து ஃபோர்த் வீக் வந்து 50-50 புதன்கிழமையோட ரிசல்ட் வந்து 8858. அதுக்கடுத்த வாரம் 912, அதுக்கடுத்த வாரம் 553, போன வாரம் 272, ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 247. இப்போது எடுக்கிற மாதிரி நம்மளோட லாஸ்ட் மந்த் மெயின் ரூட்டில் நம்பர் மார்க் பண்ணிடுவோம். மெயின் ரூட் பார்த்திங்கன்னா 885க்கு ஒன் டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 494. க்ளூ நம்பரோட ஏபிபிசி க்ளூ நம்பர் வந்து 555. நம்ம ஏபி கால்குலேஷன் பிசி கால்குலேஷன் ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணி எடுக்க போகிறோம். 55 ப்ளஸ் நம்மளோட 30 கால்குலேஷன் தான் நம்ம ரெகுலராக எடுப்போம். இதில் 85 நமக்கு கிடைக்கிது. ரிசல்ட்டு 885 பிசி பாஸு. ரிசல்ட் வந்து 885 மேட்ச் ஆகுது பிசி. இந்த ரூட்டில் பிசி மேட்சிங்கில் இன்றைக்கி ரிசல்ட் 247. க்ளூ நம்பரோட ஏபி 35 பிசி 53. நேற்றோட ரிசல்ட்டு இன்றைக்கி க்ளூ நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு 353. இதில் வந்து ஏபி வந்து 35 ப்ளஸ் 30. நம்ம ஏபியில் 30 கால்குலேஷன் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற நம்பர் 65. 65 டைரெக்டாக வரலாம். அப்படி வந்தால் நமக்கு 665ன்னு ஒரு நம்பர் லாஸ்ட் மந்த் ரூட் படி ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது 465ன்னு ஒரு நம்பர் வரும் ஏபோர்ட் 4. அண்ட் வந்து பிசி 53, அதோட 30 கால்குலேஷனில் 83. இந்த 83 வந்து நாளைக்கு 83 டேரெக்டாக வந்தால் 883ன்னு ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 88ன்னு வந்ததுனால் 688ன்னு வரலாம். ஓகே, 888 கூட ஒரு சான்ஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மேட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட லாஸ்ட் வீக் ரூட். லாஸ்ட் வீக் வந்து செவ்வாய்க்கிழமை 878. அதோட க்ளூ நம்பர் வந்து 434. இதில் வந்து 434 க்ளூ நம்பர் இருக்கு இல்லையா. நம்மளோட லாஸ்ட் வீக் வந்து 878 செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டோட பிசி 78 ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரோட பிசி 34. இதில் நமக்கு +1 எப்போவுமே எடுப்போம் 44. இதில் 22 கிடைக்குது. 22 கிடைக்குது. பிசி வந்து 72. காமன் நம்பர் 2ன்னு போயிட்டு 272 ரிசல்ட். இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி 47 ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசி 53 +1 63. நமக்கு 110. இந்த நம்பர் 110வே நாளைக்கு வந்து ரிசல்ட்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 110 ஒரு வேளை 60ன்னு வந்தால் அதே 460, அல்லது 15ன்னு வந்தால் 415. இப்படி தான் வரணும். உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை 954 க்ளூ நம்பரோட ஏபி 51. 51க்கு நம்ம +30 போகும்போது 81 அப்படி வரும். இல்லை 51க்கு +2 கால்குலேஷனில் 53ன்னு போகும். இதில் செகண்ட் டிஜிட் கட் ஆனால் 553 ரிசல்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். 51ல் 1 கட் பண்ணிட்டோன்னா 553, அது ரிசல்ட். அந்த ரூட்டில் நமக்கு க்ளூ நம்பரோட ஏபி வந்து இன்றைக்கி 35. 35க்கு +2 போகும்போது 37ன்னு போவோம். இதில் வந்து செகண்ட் டிஜிட் கட் ஆனால் பேலன்ஸ் வந்து இருக்கிற நம்பர் வந்து 3537. 3537ல் செகண்ட் டிஜிட் கட் ஆனால் 337. இது வந்து லாஸ்ட் வீக் பிஃபோர் வீக் ரூட்டு. நான் அதுக்கு முதல் வாரம் 192 க்ளூ நம்பர் 253.
இதில் வந்து 192 வந்து அப்படியே பாக்ஸில் வந்துடுச்சு. அதனால் வந்து இதில் 25 + 13 எடுத்தாலும் வராது. 53 + 13 எடுக்கும் நமக்கு 83. ஆனால் வந்து 12ன்ற மாதிரி பிசி வந்துச்சு. பிசி 92 ப்ளஸ் வந்து 53 ப்ளஸ் 1 63 போனாலும் மேட்ச் ஆகலை. ஏபி 25 போகும்போது மேட்ச் ஆகுது. ஏபி 25 போகும்போது நமக்கு 17 கிடைக்குது. ரிசல்ட் வந்து 12. அந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி 47 ப்ளஸ் ரூல் நம்பரோட ஏபி 35. 82. அங்கே 17க்கு 12, இங்கே 82க்கு 87ன்னு வரலாம். ஆல்ரெடி 37 நம்ம எடுத்துட்டோம். இது 87ன்னு வரலாம். அப்படி வந்தால் இந்த 387 கூட நம்பர் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட லாஸ்ட் வீக் 272ஓட இன்னொரு கால்குலேஷன் பார்த்திங்கன்னா 878 வந்து செவ்வாய்க்கிழமை. அதோட க்ளூ நம்பர் 434. இதில் ஏபி 43 + 30 நம்ம எப்பவுமே ரெகுலராக எடுத்து ஒன்று மைனஸ் கால்குலேஷன் எடுப்போம். 73க்கு 72 வந்துச்சு. 35 + 30ங்கும்போது 65 ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஒரு வேளை ஒன்று மைனஸ் ஆகி 64ன்னு வந்தால் 464ன்னு வரலாம். ஃபைனலாக வந்து இன்றைக்கி ரிசல்ட் நம்ம நேற்று 353 ப்ளூ நம்பரோட ஏபி வந்து 41, 46க்கு 57ன்ற மாதிரி நம்ம வந்து 257 சொல்லிட்டு மெம்பர்ஷிப் வீடியோவில் கொடுத்துருந்தோம். 247 போயிடுச்சு. இதில் 46க்கு 47 போனால் கூட பேசியிருந்திருக்கோம். அந்த ரூட்டில் வந்துட்டு நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட ப்ளூ நம்பரோட ஏபி 35க்கு 36 அல்லது 37 எடுத்துட்டோம். 36ன்னு போகலாம் அல்லது 45ன்னு போகலாம். 45 and 36. 35க்கு 36, 35க்கு 45 பிசி. ஸோ 31, 45ன்னு 2 நம்பர் பிசியில் வரது வாய்ப்பு. $45 அப்படின்னு வந்தால் 445, 36ன்னு வந்ததுனால் 4 தான் என் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகும். 436ன்னு வரலாம். ஓகே, கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். டோட்டல் கெஸ்ஸிங் நம்ம எடுத்துட்டோம். இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் பேலன்ஸ். அதில் வந்து இந்த 415, 436 நம்ம கொடுத்தோம் இல்லையா. இந்த 31 வந்து 413 அல்லது 418ன்னு வரலாம். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் நம்பர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு மந்தோட ரூட்டில் வந்து முதல்ல 665 மாதிரி கொடுத்தேன். 665, 465ன்னு 465 ஒரு நம்பரு, 410, 415 3. அடுத்து 883 அல்லது 688. நெக்ஸ்ட்டு 464, 436 and 445 அல்லது 413. ஓகே, ஏ போர்டில் எனக்கு 4 மேட்ச் அதனால் 4 தான் அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு. அதனால தான் கொடுத்துருக்கேன். ரிசிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்ட்ராங் நம்பர்ஸ் வந்து 465, 410, 110 ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. 110, 688, 413. 5 நம்பர் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கு. பிசியில் 65, 10, 15, 88,
4 செட்லேருந்து பிசி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, 88 13 5 நம்பருக்குள்ளேருந்து ஒரு பிசி வரலாம். சிங்கிள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நம்பர்ஸ் வந்து 3 3 5 9 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 2 நம்பர் வந்துட்டு பவரில் இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தெரியுது. உங்கள் சிங்கிள் மேட்ச் பண்ணி பாருங்கள். 413 வந்து 418ன்ற மாதிரி கூட வரலாம். உங்கள் சிங்கிள் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் சேர விருப்பம் இருக்கவங்க ஒரே பெஸ்ட் கெஸ்டிங் பிளான் ஒன்று தான் இருக்குது. தனி வீடியோ வரும் உங்களுக்கு. அது பார்த்து மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கங்க. நாளைக்கு இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறதுக்கு பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.